மகாராஷ்டிர அரசியலின் தாதா என்று அழைக்கப்படும் ஒரு சகாப்தம் இன்று முடிவுக்கு வந்தது. மராட்டிய மாநிலத்தின் துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அசைக்க முடியாத தூணாக விளங்கிய அஜித் பவார் இன்று காலை பாராமதியில் நிகழ்ந்த கோர விமான விபத்தில் உயிரிழந்தார் என்ற செய்தி ஒட்டுமொத்த தேசத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மும்பையில் இருந்து தேர்தல் பிரச்சாரத்திற்காக புறப்பட்ட அந்த சிறிய ரக விமானம் பாராமதி விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக ஓடுதளத்தின் அருகே மோதி தீப்பிடித்து சிதறியது. இந்த விபத்தில் அஜித் பவார் உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு மாபெரும் அரசியல் சகாப்தம் இப்படி ஒரு விபத்தில் முடிவுக்கு வரும் என்று யாரும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். தேர்தல் பிரச்சார பணிகளுக்காக மும்பையில் இருந்து தனது சிறிய ரக விமானத்தில் அஜித் பவார் புறப்பட்டார். பாராமதி விமான நிலையத்தில் தரையிறங்க இன்னும் சில நிமிடங்களே இருந்த நிலையில் அந்த சிறிய ரக விமானம் எதிர்பாராத விதமாக தனது கட்டுப்பாட்டை இழந்தது. ஓடுதளத்தை நெருங்கிய போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தடுமாறிய விமானம் தரையிறங்க முடியாமல் ஓடுதளத்தின் ஓரத்தில் இருந்த பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானது. விமானம் மோதிய வேகத்தில் பயங்கரமாக தீப்பிடித்து சிதறியது. அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் மீட்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைக்க போராடினர். இருப்பினும் தீயின் வேகம் அதிகமாக இருந்ததால் யாரையும் உயிருடன் மீட்க முடியவில்லை என்று அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த கோர விபத்தில் அஜித் பவார் உட்பட விமானத்தில் பயணித்த 5 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து நடந்த இடத்தில் மும்முரமாக மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அந்த பகுதியை சோகத்தில் மூழ்கியுள்ளது. அஜித் பவாரின் மரண செய்தி இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர்கள் என பல்வேறு தரப்பினரும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். மகாராஷ்டிராவின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருந்த ஒரு தலைவரை இழந்துவிட்டோம் என பிரதமர் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது சிவில் ஏவியேஷன் அதிகாரிகள் விபத்து நடந்த இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்துக்கு காரணம் மோசமான வானிலையா அல்லது விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறா என்பது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து இந்திய அரசியலின் உச்சத்தை தொட்ட அந்த போராளி இன்று விண்ணுலகம் சென்று விட்டார். நிர்வாக திறமைக்கும் மக்களுடனான நெருக்கமான உறவுக்கும் அஜித் பவார் எப்போதும் ஒரு முன்னுதாரணமாக திகழ்வார். அவர் உடல் மறைந்தாலும் அவர் செய்த மக்கள் பணிகள் என்றும் மராட்டிய மண்ணில் நிலைத்து நிற்கும் என்று அம்மாநில மக்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்திய அரசியல் களம் இன்று ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பை சந்தித்துள்ளதாக பல்வேறு தரப்பினரும் சமூக வலைதளங்களில் புகழஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.